इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् सिन्धूरारुणविग्रहां गणयनां माणिक्यमौलिप्रदक्षारानायकशेखरां मितमुखीम् आधीनपक्षोरुहां वाणिज्यामलिपूर्णरत्नजगतं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नगडस्तरत्नकरणां ध्यायेत्परामम्बिकाम् गिरिचक्रधारूढदण्डनाथा पुरस्कृता ज्वालामालिनिकाक्षिप्त वह्निप्राकारमध्यगा भण्डसैन्यत्वदोद्युक्त शक्तिविक्रमहर्षिता नित्या पराक्रमाटोप निरीक्षणसमुत्सुका भण्डपुत्रवधोद्युक्त बाला विक्रमनन्दिता. இந்த நாமக்கள்ல அம்பாளுடைய பண்டாசுரத்தோட யுத்தம் பண்ணியதான ஒரு வர்ணனைய சொல்றது. இந்த சாக்குல அம்பாளுடைய பராஸ்வரூபத்தையும் சொல்றது. தெய்வத்துக்கு 3 வடிவம் உண்டு. ஸ்தூலமாக நாம் அறியக்கூடியதான வடிவம் நம்ம மாதிரி கை காலில் இருக்கிற வடிவம். 2வது ஸ்வரூபமானது சூக்ஷ்மமான ஒரு ஸ்வரூபம். அது மந்திராத்மகமாக இருக்கக்கூடியது. அதற்கு மேல பராவடிவம் ஆத்மஸ்வரூபம். அந்த பராவடிவத்தையும் சொல்றதுக்காக சில நாமாக்கள் வந்துருக்கு. இது எப்ப நிக்கிறதோ அப்ப சொல்வேன். அது வரைக்கும் ஒவ்வொரு நாமாவுக்கும் அந்த பண்டாசுர யுத்தத்துல இருக்கக்கூடியதான ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு. நம்ம ஆத்மாவில நாம் எப்படி அதை அறிஞ்சுட்டு முக்தி அடைகிறதுங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அப்படிப்பட்டதான நாமாக்கள்ல சில நாமாக்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஜெயச்சக்கரதாரோட மந்திரிணி சந்தேகா கிரிச்சக்கரதாரோட தந்தநாதா புரஸ்கிருதா அப்படின்னு சொல்லுவோம். இங்க புரஸ்கிருதான்னு ஒரு பதம் இருக்கு. புரஹான முன்னாலேன்னு அர்த்தம். புரஹா கிருதா புரஸ்கிருதா. ஸோ யுத்தத்துக்கு போகும்பொழுது முதல்ல வாராகி ரதம் போகுமா, அதற்கு பின்னால அம்பாளுடைய திவ்யமான ரதம் போகும் சக்கரராஜன். அதோட சேர்ந்து கொஞ்சம் ஒரு அடி பின்னால போறா போல அம்பாளுடைய மந்திரினியினுடைய ஒரு ரதம் போகும் அப்படின்னு அதை பார்த்தோம். அதுல முக்கியமாக இந்த வாராகியினுடைய ஒரு ஸ்வரூபம் பிரயத்னம், மனுஷனுடைய ஒரு முயற்சி. அந்த முயற்சி இருக்க இருக்க மனுஷன் சேமத்தை அடைவார். முயற்சி எப்படிப்பட்டது? இன்னொருத்தருடைய மனசு நோகாம நடந்துக்கிறது, விடாம நல்ல வழியிலேயே இருக்கிறது. இப்படிப்பட்டதான தர்மங்களோட இருக்கக்கூடியதான முயற்சி. இத பார்த்தோம். அதற்கு பிறகு அடுத்ததாக ஜுவாலா மாலினி காட்சித்த வன்னி பிராகார மத்தியகா அப்படிங்கிற நாம அம்பாள் என்ன பண்ணினா, இந்த நம்ம சைன்யம் இருக்க இவாள்லாம் காப்பாற்றணும். அது ஒரு பொறுப்பு இல்லையா? சைன்யத்தை காப்பாற்றணும்னா சைன்யத்துக்கு வரக்கூடியதான ஒரு பிரதிபந்தங்கள் இல்லாமல் இருக்கணும். அந்த பிரதிபந்தங்கள் இல்லாம அதை பிரதிபந்தங்களை தடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சாதாரணமாக நம்மளே பார்ப்போம். ஆத்துல ஜபம் பண்ணுவோம்னு உட்காருவோம், அல்லது ஒரு நல்ல காரியம் ஒரு புத்தகத்தை படிப்போம், ராமாயண பாராயணம் பண்ணுவோம், எதுவும் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். அப்பதான் 1000 பிரதிபந்தங்கள் வருது. டெலிபோன் வரும், யாராவது பந்துக்கள் வருவா, பெல் அடிப்பா, ஏதாவது ஒரு விஷயம் வரும் நமக்கு. அதனால அன்னைக்கு அந்த மனசு கெட்டு போயிடும், வேகமா பண்ண மாட்டோம். இது அப்பப்ப நடக்கக்கூடியதான விஷயம். இவைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் சில வழிகளை நமக்கு கொடுத்திருக்க. என்ன வழிகள்? முதல்ல எந்த கர்மாவை பண்றதுனால ஆச்சமனம் பண்ணுங்க. இந்த ஆச்சமனம் பண்ணினா என்ன ஆகுதுன்னு, ஸ்ரத்தையானது வளர்றது. ஸ்ரத்தையாஹோயதே ஹவிஹி அப்படின்னு முதல்ல ஆச்சமனம் பண்ணணும். ஒரு தடவை ஆச்சமனம், சில கர்மாக்கள்ல 2 ஆச்சமனம். அகஸ்தியர் ராமனுக்கு ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ண ஸ்ரீராஜம்ய சுச்சிர் போத்வா
ஏன் திரிராஷ்டமியான்னு சொல்ற ரொம்ப ஸ்ரத்தையோட இருக்கணும் அப்படிங்கறத 3 தரம் ஆச்சமனம் பண்ணணும் அப்படிங்கிற. அதே மாதிரி இந்த ஆச்சமனம் அப்படிங்கறது ஒரு பெரிய கர்மாவாக நமக்கு சொல்லியிருக்க. அதோட இல்லாம ஆத்துலயே முதல்ல வீட்டுக்கு முன்னால மாவுல தோரணம் கட்டுங்கிற. எதற்காக? அந்த மாவுல தோரணம் கட்டினா அதுக்குள்ள வர வேண்டிய கெட்ட எண்ணங்கள்லாம் நின்று போயிடும். அதுக்காக தான் தோரணத்தை கட்டுறது. பண்டிகை நாள்லயோ எந்த வீட்டுக்கு முன்னால ஒரு தோரணம் கட்டுவோம் மாவிலைகளை போட்ட. இதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்க. அதே மாதிரியே நம்ம ஜபம் பண்ணும் பொழுது பூர்புவத்துரோமிதி திக்பந்தா அப்படின்னு திக்பந்தனத்தை பண்ணிட்டு இருக்கோம். இந்த திக்பந்தனம் எதற்காக பண்ணிட்டு இருக்கோம்? ஈவில் போர்சஸ், கெட்ட சக்திகள் நம்மகிட்ட அடையாம நம்ம அணுகாம இருக்கிறதுக்காக பண்றத. இப்படி அம்பாள் என்ன பண்ணினானா நம்ம தைத்திய சைன்யம், இந்த தெய்வ சைன்யம் இருக்கு பார்த்தல, அந்த சக்தி சேனைகள்லாம் சௌக்கியமா இருக்கணும், அவளிடத்துல சேர்ந்து வரப்படாது, மற்ற கெட்ட எண்ணங்கள் உதிக்கப்படாது, இவைகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணினா முதல்ல இந்த ஜுவாலா மாலினின்னு ஒரு அம்மா கூப்பிட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா பக்கத்திலையும் பத்திரமா காப்பாத்திட்டு இருக்கணும். என்னமா காப்பாத்திட்டு இருக்கணும்? ஜனங்கள் யாருக்கும் கெட்டதாக அபிப்பிராயம் வராமல், அவளுக்கு பயம் வராமல், அவளுக்கு ஸ்ரத்த இருக்கும்படி பண்ணணும் அப்படின்னு கட்டளையிட்டாளாம் ஒரு அம்பாளை. அந்த அம்பாளுக்கு ஜுவாலா மாலினின்னு பேரு. ஜுவாலா மாலினி காட்சித்த வன்னி பிராகார மத்தியகா அப்படின்னு நாம. ஜுவாலா மாலினி எனக்கூடியதான தேவியினால் சூழப்பட்ட வன்னி பிராகாரத்துக்கு நடுவில் இருப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். இப்ப என்ன பண்ணினாலும் அம்பாள் தன்னுடைய சைன்யம் எல்லாம் இருக்க, அந்த சைன்யத்தை சுத்திரும் ஒரு 100 யோஜனங்களுக்கு, 100 யோஜனம்னா 200 மைல் வச்சிருந்தோம். அது வரைக்கும் யாரும் உள்ள வராம, கெட்ட வழிகள் ஒன்றும் உள்ளாம வராம இருக்கிறதுக்காக ஒரு நெருப்புனால ஒரு மாலையாக பண்ண சொன்னா. அதை தாண்டி யாராலையும் வர முடியாது. அப்படி ஜுவாலா மாலினிங்கிற தெய்வத்தை சொன்னாலாம். இதுக்காகவே அந்த அம்பாளை சிருஷ்டிச்சா. ஆகையாலே அந்த அம்பாளுக்கு அந்த பேரே வச்சா. ஜுவாலா மாலினின்னு பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஜுவாலைகள், நெருப்பு ஜுவாலைகள். அந்த ஜுவாலைக்கு நடுவுல சைன்யம் இருக்கணும். அந்த ஜுவாலை சைன்யத்துக்கிட்ட வேற யாரும் வர முடியாது. அப்படி அந்த ஜுவாலைகள் எவ்வளவு இருக்கணும்னா பூமியில இருந்து 30 மைல் ஹைட்டுக்கு இருக்கணுமா. அப்படி இதெல்லாம் பண்டாசுரத்துல லஞ்சோபாக்கியானத்துல சொல்லியிருக்கேன். அப்படின்னு சாதாரணமாக எந்த கெட்ட ஒரு அபிப்பிராயமோ கெட்ட எண்ணமோ இவளை அணுகாம இருக்கணும் அப்படின்னு தயார் பண்ணினா. அதனால இதுக்கு ஜுவாலா மாலினின்னு பேர். இது இல்லாம ஸ்ரீ சக்கரத்துல வரிசையா சக்கரங்கள் இருக்கு, வெளியில சதுரங்கள் இருக்கு. அதுக்கு முன்னால 16 தளம், அதுக்கு முன்னால உள்ள 8 தளம், அதுக்குள்ள 14 முக்கோணங்கள் இருக்கக்கூடியதான சக்கரம், அதுக்குள்ள 10 முக்கோணங்கள், அதுக்குள்ள 10 முக்கோணங்கள், அதுக்குள்ள 8 முக்கோணங்கள், அதுக்கு உள்ள ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்துக்கு நடுவுல பிந்து. அந்த பிந்து ஸ்தானத்துல பஞ்சபஞ்சிகான்னு ஒண்ணு வச்சிருந்தா அதுக்கு மேல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா. எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்கிற ஸ்வரூபம்லாம் முன்னால நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கட்டும். இந்த நடு முக்கோணம் இருக்கு பட்சல, அந்த முக்கோணத்துல 3 கோணங்கள்லயும் 3 தெய்வங்கள் இருக்கா. காணேஸ்வரி, வஜ்ரேஸ்வரி, பகமாலினி அப்படின்னு. இந்த ஒண்ணுக்கு மகாகாணேஸ்வரி, மகாவஜ்ரேஸ்வரி, மகாபகமாலினின்னு சொல்றோம். இந்த 3 ஸ்வரூபத்திலையும் ஆரம்பிச்சு இந்த முக்கோணத்துல ஒவ்வொரு கோடுலயும் 5 சக்திகள் இருக்கா. ஆகையால் மொத்த முக்கோணத்துல சக்திகள் இருக்கா 15 சக்திகள். ஒரு பக்கத்துல 5 மணிக்கு அவ காமேஸ்வரி, பரமாலினி, நித்யக்லின்னா, பேருண்டா, வல்லிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, ஸ்வரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலா மாலினி, சித்ரா. இப்படி 15 பேர் அவளுக்கு பேர். இந்த 15 பேரும் இவ எப்படிப்பட்டவா தெரியுமா? அழிவற்றவர்கள், அவளுக்கு நாசம் இல்லாதவர்கள்.
அதனாலதான் அவளுக்கு நித்யான்னு பேர் வச்சோம். அந்த தேவிகளுக்கு ஏன் நித்யா தேவிகள்னு பேர் வச்சோம்? நிச்சயமா இருக்கிறதுனால நித்யா தேவிகள். இந்த தேவிகள் யாரு? அழிவற்றவர்கள், காலத்தை கடந்தவர்கள், கால வடிவமாக உள்ளவர்கள். ஆகையால் இவளுக்கு நித்யாதேவிகள்னு பேர். இந்த காலம் ஒண்ணு இருக்கிறதுனால அத்வைத்தத்துக்கு பாதம் வந்துருமோன்னு கவலைப்படப்படாது. ஏன்? இந்த காலமானது அவித்யா சித்தம்பந்தம், அதான காலம்னு பேரு. அந்த அவித்யை போயிடுதுன்னா காலமும் போயிடும். முக்தி திசையில உங்களுக்கு காலம் இல்லை. அம்பாளுக்கு கால கட்டுப்பாடு கிடையாது. அம்பாளுக்கு சக்தியா இருக்கக்கூடியது அந்த நித்யா தேவதைகளுக்கும் கால கட்டுப்பாடு கிடையாது. ஆகையால் இவாளுக்கு நித்யாதேவிகள் அப்படின்னு பேரு. இப்படிப்பட்டதான இந்த 15 நித்யாதேவிகள் இருக்கால, இவாளுக்குள்ள 14வது நித்யாதேவிக்கு ஜுவாலாமாலினின்னு பேரு. இந்த 15 தேவதைகளும் அம்பாளால சிருஷ்டிக்கப்பட்டவர். அம்பாளுடைய ஒரு சக்திகள். சக்தின்னு சொன்னா தனியா நீங்க கணக்கிடப்படாது. கையில எழுதும் திறமை இருக்க, கண்ணுல பார்க்கும் திறமை இருக்க, காதுல கேட்கும் திறமை இருக்க, காலில் நடக்கும் திறமை இருக்க. நீங்க எங்க இடத்துக்கு வரதா இருந்தா இத்தனை திறமைகளும் எடுத்துருந்தானே வரேன். எது சிலது ஆத்துல வச்சு பெட்டி வச்சு பூட்டிட்டு வரையலா, அதோட வரையலா இல்லையா? அப்ப நீங்க எத்தனை பேருன்னு சொன்ன தாம்பூலம் கொடுத்திருப்ப, எனக்கு ஒண்ணு, கண்ணுல பார்க்கற திறமை கொண்டு, காதுல கேட்கற திறமை இத்தனை கேட்பா, எல்லாமும் சேர்ந்து ஒண்ணு தானே. அப்ப என்ன விவகாரம்? சக்தியானது சக்திமானோட பிரிஞ்சு இல்ல. சக்தி சக்திமதோ ரதேதா. இது பகவத்கீதையில 14வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல பகவத்பாதால சொல்லிட்டு இருக்கு. இப்படி இந்த சக்தியும் சக்திமதியா இருக்கக்கூடியதான அம்பாளுக்கும் பேதம் இல்லை. அம்பாளுடைய திறமைகள் தான், அம்பாளுடைய சக்திகள் தான், அம்பாளுடைய நித்தியைகள் தான். இப்படிப்பட்டதான நித்யாதேவிகள் அங்க இருக்கா. இந்த அம்பாளுக்கு ஜுவாலாமாலினின்னு பேர். ஏன் சார் ஜுவாலாமாலினின்னு பேர் வச்சிருக்கேன்? நம்ம எல்லாம் யோசனையே பண்றது இல்ல. புத்தகத்துல போட்டிருந்தா சார் ஜுவாலாமாலினி நமஹா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படிங்கிறது, ஏன் இந்த பேர் வந்தது யோசனை பண்றது இல்ல. நாமெல்லாம் மாலை போட்டிருக்கோம், ருத்ராட்ச மாலை போட்டிருக்கோம், பட்டிகை மாலை. சில பேர் என்ன அழகாக தங்கத்தினால மாலை போட்டுக்கிறா, இருக்கட்டும். இந்த அம்பாள் எந்த மாலையை போட்டிருக்கா? நெருப்பு சக்கர ஜுவாலைகளை மாலையை போட்டிருக்கலாம். ஜுவாலா மாலினி, ஜுவாலைகளோட ஜுவாலையே மாலையாக போட்டு இருக்கா. ஆகையால் ஜுவாலைவ மாலா ஜுவாலா மாலா. ஆகையால் அந்த அம்பாளுக்கு ஜுவாலா மாலினி. இந்த அம்பாள் அக்னி மூர்த்தி, அக்னியே வடிவமாக உள்ளவள். அக்னிமூர்த்தியா இருக்கக்கூடியது யாரு? பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் தான் அக்னிமூர்த்தி, அகோரமூர்த்தின்னு பேரு. அப்படி பரமேஸ்வரனையே தன்னுடைய சக்தியாக தான் சேர்த்து வச்சிருந்து அக்னிமுகமாக இப்படி இருக்கின்றிருக்கா. இப்படி தேவதைகள் அம்பாள் ஜுவாலா வடிவமாக இருந்துட்டு இருக்கா. இந்த தேவதா சைன்யத்தை சுற்றிலும் இந்த ஜுவாலா அப்படியே இருக்க. இப்ப அதுக்கு பாக்கியம் பார்ப்போம். ஜுவாலாமாலினிகா இது சதுர்தசி திதி நித்யா, 14வது திதி நித்யை. ஜுவாலாமாலினிங்கிறது என்ன? இப்ப நான் சொன்னேன்னா காமேஸ்வரி பகவான் கேட்கறதுன்னா ரேருண்டாவ நிவாசினி மகாவிச்சரி சொல்றா குலசுந்தரி வித்யானி லபதாகா விஜயா சர்வங்களா ஜுவாலாமாலினி 14வது. அதுக்கு அடுத்தது சித்ரா நித்யா. இது சுக்லபட்சத்துல இப்படி பூஜை பண்ணுவோம். கிருஷ்ணபட்சத்துல பூஜை பண்றதா இருந்தா சித்ராது காமேஸ்வரியந்தம். சித்ரா முதல் நித்ரா, 2வது நித்தியானது ஜுவாலாமாலினி. இப்படி அதான் சொல்ல சதுர்தசி திதி நித்யா தயாச்ச ஸ்ரீ மாதா அதிமதோ வன்னிமய பிராகாரா நிர்மிதா. இந்த அம்பாளால நெருப்புமயமான ஒரு பிராகாரமானது செய்யப்பட்டது. தடாட்சிய நிர்மிதஸ்ய, அந்த அம்பாளால தயார் பண்ணப்பட்டதான வன்னிமயஸ்ய பிராகாரஸ்ய, நெருப்புமயமாக எங்கும் பார்த்தாலும் நெருப்பா இருக்கக்கூடியதான இந்த பிராகாரத்துக்கு ஆவரணஸ்ய மத்தியதா, அது நடுவுல அம்பாள் இருந்துருக்கா சீதா. ஆகையால் ஸ்ரீசக்கரத்துல நடுவு முக்கோணத்துல நடுவுல பிந்துஸ்தானத்துல அம்பாள் இருந்துருக்கா. இந்த முழு முக்கோணம் இருக்கு பார்த்தா, இந்த நித்யா தேவதைகள் அவள்லாம் எப்படி சூழ்ந்துட்டு இருக்கா. அத்தனை தேவதைகளுக்கும் அத்தனை சைன்யங்களுக்கும் எடுத்து அவ கெடுதல் நடக்காம காப்பாத்தி கொண்டிருக்கா. செக்யூரிட்டி மாதிரி வச்சிட்டு இருக்கா. ததாத பிரம்மாண்டே, இத பிரம்மாண்ட புராணத்துல சொல்லுங்க. ஜுவாலாமாலினியும் பிரதி தேவி வசனம். ஜுவாலாமாலினி அம்பாளை பத்து தேவி சொல்றாளா.
வச்சேத்வம் வன்னிரூபாசி ஜ்வாலாமாலாமயாக்ரதி त्वया विधीयतां रक्षा बालस्यस्य महीयतः शतयोजनविस्तारम् परिवृत्य महीतलम् 30 योजनमुन्नम्रम् ज्वालाप्राकारतां व्रजेत् வத்தே குழந்தாய் கூப்பிடுறது பாருங்க. தனக்கு அதீனமாக இருந்த போதிலும் அந்த கூப்பிடுற ஒரு அபிமானம் இருக்கணும். யாரையும் கோச்சுக்கூடாது, இனிமையா பேசணும். முதல்ல இதை வரவழைச்சுக்கணும், முருதுவா பேசணும், உறக்க பேசப்படாது, இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி பேசப்படாது. அம்பாள் சொல்ற வத்தே அம்மா குழந்தாய் வன்னிரூபாசி உன்னை நெருப்பு வடிவமாகவே நான் தயார் பண்ணினேன். ஜுவாலாமாலமய ஆக்கிருதி எங்க பார்த்தாலும் ஜுவாலாமாலையாக நெருப்பு ஜுவாலைகள் போன்றதான ஒரு உருவம் இருக்கு. ஸ்வயாவிதீயதாம் ரக்ஷா இந்த சைன்யத்துக்கு நீ ரட்சையாக இரு. பாலஸ்யமஹீயத சதயோஜன விஸ்தாரம் எப்படி இருக்கணும்? 100 யோஜனை நெருப்பு கிட்ட இருந்து சுடுமோ இல்லையோ, நம்மளை சுடக்கூடாது, எட்டி இருக்கணும். அதே இதுல வேற யாரும் நம்மகிட்ட வராம இருக்கணும். அதனால சதயோஜன விஸ்தாரம் பரிவிருத்திய மஹீதலம் 30 யோஜனமுன்னம்ரம். எவ்வளவு ஹைட்டுனர்? 30 மைல். 30 யோஜனமுன்னம்ரம் ஜ்வாலா பிராகாரதாம் பிரஜேத் இத்யாதி. இதுவரைக்கும் ஒரு அர்த்தம் சொன்னேன். ரெண்டாவது சுவாமி என்ன பரஸ்பர விலட்சணமான சிருஷ்டியாதி எண்ணங்கள்னா அம்பாளுக்கு ஞானிக்கு வரதுன்னு சொல்றேன். உலகத்தை அம்பாள் படைக்கிறாங்கிறள், அம்பாள் காப்பாத்துறாங்கிறள், அம்பாள் அழிக்கிறான்னு சொல்றேன், என்னென்னமோ சொல்றேன். இந்த எண்ணங்களோட நம்ம தியானம் பண்ணணும்னு வரப்ப மனசுல ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அத்வைத அனுசந்தானம் எப்படி உங்களுக்கு வரும்? ஒரு பக்கத்துல மகாவிஷ்ணுங்கிறேன், ஒரு பக்கத்துல பரமேஸ்வரன், ஒரு பக்கத்துல அம்பாளுங்கிறேன், ஒரு பக்கத்துல கணேசன்கிறேன், ஒரு பக்கத்துல சுப்பிரமணிய சுவாமிங்கிறேன், இதை விட அது வசதிங்கிறாள், அதை விட இது வசதிங்கிறாள், ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க எல்லாம் அத்வைத்தம்னு சொல்றல, எப்படி வரும் இது? இந்த அத்வைத பாவனா அத்வைதானுசந்தானம் எப்படி லோபம் இல்லாமல் இருக்கும்? அதுக்காக ஜுவாலாய், அதுக்காகத்தான் இங்க நாம சொல்லியிருக்கான். நமக்கு அப்பப்ப சந்தேகம் வரும், இத்தனை தெய்வங்கள் இருக்கு, நம்ம அம்பாள் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் ஜுவாலானாம் மாலினிகா மாலா தாச்ச ஆட்சிப்தா தட்டடே உற்பன்னாச்ச. என்னத்தான் நம்ம இதுவா இருந்தாலும் ஒவ்வொரு சமயத்துல மனசு அப்படி தடம் போடறது சார். என்ன தெய்வமோ என்னமோ நம்ம பாட்டுக்கு ஜபம் பண்ணிட்டே இருக்கோம், என்னமோ மேலும் மேலும் கஷ்டம் வந்துட்டே இருக்கு. ஒருவேளை அந்த தெய்வத்தை தியானம் பண்ணினா சீக்கிரமா வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில கஷ்டம் வரத்தான் வரும், வராம இருந்தா மனுஷன் இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா போன ஜென்மம் அதுல புண்ணியமும் பாப்பமும் சேர்ந்து அதோட கூட நம்ம பிறந்திருக்கோம். நம்மளோட கூட வந்ததான புண்ணிய பாபங்கள். அந்த புண்ணிய பாபங்கள் விளைவாக சிலது நல்லதும் வரும், சிலது கெட்டதும் வரும். அப்ப நம்ம கெட்டது வர காலத்துல நமக்கு ஒரு மனசுல ஒரு தவிழ்ந்து போறது, மனசுல ஒரு கவலை வருது. அப்ப என்ன பண்றது? அதுக்காகத்தான் என்ன பண்ணினாலா தட்டடே உற்பன்னாச்ச வன்னே பிராகாராக. அப்ப உண்டாறதான நெருப்பு பிராகாரங்கள் எப்படி? புலிங்காதயா. அப்பப்ப அந்த நெருப்பு தணல்ல இருந்து நெருப்பு பொறி வராப்பல வெளியில வந்துட்டு இருக்கும். எது? நல்ல எண்ணங்கள். அப்பப்ப கேட்டுட்டே இருக்கணும், குருகிட்ட கேட்கணும், சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும். இது பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், சந்தேகங்கள் போகிவிடும். தேசாம் மத்தியகா தத்ரஷ்ருத்வேன தத்ரஷ்ருத்வேன மத்தியவர்த்தினி. அதுக்கு சாட்சியா இருக்க நம்ம மனசுல நல்ல எண்ணங்களும் வருது, கெட்ட எண்ணங்களும் வருது. கெட்ட எண்ணங்களை ஜெயிச்சு நல்ல எண்ணங்களை அடைகிறோம். அது போல பார்க்கும் பொழுது என்ன பண்ணிட்டு இருக்காளா? சாட்சியா சாட்சி தேசா கேவலோ நிர்குணச்சா அப்படின்னு. நீங்க ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ற, ஒரு நாளைக்கு விட்டுருக்கு பண்ணணும்னு நினைக்கிறோம், முடிய மாட்டேங்கிறது. ஆத்துக்கு மாப்பிள்ள வந்திருக்கார், பொண்ணு வந்திருக்கார், இன்னைக்கு ஜெபம் மூக்க மட்டும் உட்கார்ந்தா நடக்குமா? சொல்றது பார்க்கல. புருஷாளுக்காக ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா ஸ்திரீகள் என்ன பண்ணுவா? அப்பதான் அவன் வச்சுன்னு பெரிய சினிமா வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கா. நீங்க ஜபம் எங்க இருந்து பண்றது? ஒண்ணு நடக்கல. எத்தனையோ கவலைகள் வரும் வீட்டுல. கிரகத்தாளுக்கு வரக்கூடியதான கவலைகள் இருந்ததுன்னு இல்ல. ஆனா
அந்த கவலைகள் வந்த பொழுதும் அவனுக்கு நல்ல எண்ணத்தை கொடுத்து அவனுக்கு கூடிய மட்டும் நல்ல வழியில இருக்கிறத பார்த்து கொண்டு அதனால சந்தோஷப்படுறாளா? அம்பாளுக்கு சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசிய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. நம்ம இப்படி பண்ணிட்டே இருந்தோம் ஐயானால் நமக்கு அந்த பிராரப்த கர்மாவனால வரக்கூடியதான கெடுதல்களையும் குறைச்சு நம்ம விடாம அந்த சாதனையை பண்ணுவதற்கு வழி கொடுப்பா. அதனால அடுத்ததான் நாம தத்ரேன மத்தியவர்த்தினி விவிதமானயோகோத்வயோகோ மத்தியஸ்தவன் நிர்விகாரா, ஒரு நாளும் ஒரு விகாரத்தையும் அடையாதவள். திருஷ்டியாதி கர்த்திருத்வேன தத்விகாரேபி, திருஷ்டி நடக்கிறது ஒரு இடத்துல 4 பேரை காப்பாத்திட்டு இருக்கா, ஒரு 4 பேரை அழிச்சுட்டு இருக்கா. அப்படி இருந்த போதிலும் தான் மட்டும் தன் நிலையை விட்டு நழுவலை. அவிகாரணி இது யாவது நீங்க மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு சாஸ்திரத்துல சொல்லியிருக்க, இங்க பக்தி பாவத்துல சொல்ற மாதிரி இருக்கு, இங்க யாவது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கப்பா. ததுத்தம் ஸ்பந்த சாஸ்திரே ஸ்பந்தகாரிகைகள்னு பேரு. சைவ சாஸ்திரத்துல காஷ்மீர சைவத்துல 3 கிரந்தம் முக்கியம். ஒண்ணு பிரத்யபிக்ஞா கிருதயம்னு பேரு, அதுக்குதான் சக்தி சூத்திரம்னு சொல்வோம். நாம பிரம்மசூத்திரம் சொல்றா போல அங்கே சக்தி சூத்திரம்னு சொல்வோம். சூத்திரங்கள் சக்திகளுக்கு பண்ணினது 3 பேர். ஒண்ணு பரசுராம கல்ப சூத்திரம்னு ஒண்ணு, அதே போல என்னோட கௌடபாதர் பண்ணியதான சூத்திரம் ஒண்ணு, 3வது சக்தி சூத்திரங்கள். இந்த சக்தி சூத்திரம் யாரும் எழுதல, இந்த பரமேஸ்வரன் தானா கொடுத்தது. ஆயால் இது சாஸ்திரம். மீதி 2 பௌருஷேய கிரந்தம். இந்த கிரந்தம் அபௌருஷேயமானது. அதுல 3 கிரந்தங்கள் பிரத்யபிக்ஞா ஹிருதயம், சிவசூத்திரம், அதுக்கப்புறம் ஸ்பந்தகாரிகைகள். அந்த ஸ்பந்த சாஸ்திரம் சொல்றது அவஸ்தா யுகலம் சாஸ்திர காரியகர்த்திருத்வதர்த்திதம் காரியதாட்சயினி தத்ர கர்த்திருத்வம் புனரக்ஷயம். அவஸ்தா யுகலம் சாஸ்திர, அந்த அம்பாளத்துல 2 அவஸ்தைகள் இருக்கா. ஒண்ணு காரியகர்த்திருத்வதர்த்திதம், போக்கியம் போக்திருத்வம் எனக்கூடியதான 2 விதம். உலகத்தை அனுபவிக்கிறது, உலகத்தினுடைய அனுபவ வடிவமா இருக்கிறது. காரியதாட்சயினி தத்ர, அதை அனுபவிக்கிறது எனக்கூடியதான போக்கியமானது வந்து போயிட்டே இருக்கும். அப்பப்ப வாங்குறேன், அப்பப்ப அனுபவிக்கிறேன், அப்பப்ப விட்டுறேன். ஒவ்வொரு தீபாவளியும் தான் புது ட்ரெஸ் வாங்குறோம், போட்டு அடுத்த தீபாவளிக்கு போயிடுறது. இந்த போக்கியமான பதார்த்தம் வந்து போயிட்டு இருக்கும். ஆனா கர்த்திருவம் போன ரட்சயம், கர்த்திருவம் சாஸ்திரமா இருக்கு. காரியோன்முக பிரயத்னஹ கேவலம் சோத்ர ரூப்யதே, காரியோன்முகமான ஒரு பிரயத்னம், நான் இதை செய்யணும் எனக்கூடியதான ஒரு முயற்சி அப்பப்ப குறைஞ்சு போறது. நமக்கு வரிசையா பண்ணிட்டு இருக்கோம் ஜபம், தினமும் காயத்ரி ஜபம், ஒரு நாளைக்கு என்ன சார் அப்படின்னு அலுப்பு தட்டுறது சாதாரணம் தானே, எல்லோருக்கும் உண்டு. சரி இன்னைக்கு ஒரு 10 பண்ணுவோம், ஒண்ணும் இல்லாம நாளைக்கு 10 கூட முடியல, ஒரு நாள் எத்தனையோ நாள் 1000 பண்ணி இருக்கேன், இப்ப என்னாச்சு அப்படின்னு குறைஞ்சு போயிடும். அதனால அந்த காரியோன்முகமான பிரயத்னம் யா சஹா அத்ர லுப்யதே தஸ்மின் லுப்தே விலுப்தோஸ்மீதி அபுத பிரதிபத்யதே. அஜ்ஞானியா இருக்கிறவன் ஆஹா அது போனதுனால நானே அழிஞ்சு விட்டேனே அப்படின்னு நினைப்பானா. நதையோன் தர்முகா பாவா, உள்ளூர் அந்தர்முகமா இருக்கக்கூடிய அந்த எண்ணம் சர்வஜத்வகுணஸ்பதா, அது என்னைக்கும் அழியாது. தஸ்யலோபத்கதா சித்யாத் அந்நிய அனுபலம்பனாத் இது, இப்படின்னு ஸ்பந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். இது என்ன சொல்றது? சித்வன் நிரூபஸ்ய ஞானினா, இந்த ஞானியானவன் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சிதக்னி குண்டம் ஞாபகம். சிதக்னி குண்ட சம்போதா தேவகாரிய சமுத்தியதா. நீங்க எல்லாம் ஞானியா இருக்கும் பொழுது, அந்த பகவான சரணாகதி பண்ணும் பொழுது நாம எப்படி இருக்கோம்? சிதக்னி குண்ட ஸ்வரூபமா இருக்கோம். அதுல இருந்து அம்பாள் தோடுவா. ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் அம்பாள் தோடுவா. நம்ம சித்தமா இருக்கணும், அம்பாள் இடத்துல சரணாகதி பண்ணணும். நிச்சயமாக உங்களுடைய இதயத்துல அம்பாள் தோடுவா. அதான் ஞானினா விஸ்புலிங்க ஜுவாலாதி துல்லிய ஜெகதா, நெருப்பு பொறி மாதிரி இங்க போய் அங்கே போய் எதோ பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ரூபம், ஒரு சப்தம், ஒரு ஸ்பர்சம், என்னென்னமோ நமக்கு காணப்பட்டு இருக்க. இன்னைக்கு ஜபம் பண்ண முடியாது போல இருக்கே, பூஜை பண்ண முடியாது போல இருக்கே, உடம்பு சரியா இல்லையே, என்னமோ காரியக்கிரமம் இருக்கே, காசு இல்லையே, எத்தனையோ விவகாரங்கள் வந்துட்டு இருக்கோம். ஆனா இவைகள்லாம் வந்து போனாலும் வன்னி ஸ்வரூப பிரகாசகத்வஸ்ய, நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அம்பாளிடத்துல இருக்கிற அவ்வியாஜமான ஒரு பக்தி, ஒரு சந்தோஷம்,
அது நிச்சயமா உங்களுக்கு இருக்க பிரகாசாத்மகத்துவசிய. இதுதான் பிரகாச வடிவமா இருக்கணுங்கிறதுக்காக ஜுவாலா மாலினி. உங்க இடத்துல அந்த பிரகாசம் இருக்கலாம், பக்தி இருக்கலாம். ஒரு நாள் பண்ண முடியலன்னு ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அடுத்த நாள் சேர்த்து பண்ணலாம். அம்பாள் உங்களை கை விட மாட்டா, எப்படியும் உங்களை பண்ண வைப்பா. உங்களோட பண்ண வச்சு அதுக்கப்புறம் பலத்தை கொண்டு யார முன்னுக்கு கொண்டு வரணும் நினைச்சாலோ பக்தால ஏகேவ சாது கர்ம காரயதி தம் எமேபியோ லோகேபியோ உன்னியத்தே சுத்தி சொல்றது. யார் அம்பாளை சரணாகத்தை அடைஞ்சிருக்காளோ அவளால நல்ல கர்மாக்களை பண்ண வச்சு அதுக்கப்புறம் சேமத்தை கொடுக்கிறாளாம். ஆகையால் நீங்க பண்ணல, யாரு பண்றா? அம்பாள் தான் பண்ணிக்கிறான். அவன் அருளாலே அவன் தாழ் வடங்கி. இதுதான் எல்லா சாஸ்திரமும் சொல்றது. நாம் என்னமா நாம் அப்படிங்கிறோம். நான் பண்றேன் ஒன்னும் பண்ணல. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாம் அந்த பகவானுடைய அனுகிரகத்தில் தான் நடக்கிறது. ஆனா அதுக்கு தகுந்த போல நம்ம இருக்கணும். பிரகாசாத்மகத்துவா நட்சத்திரிக்கு சரிதார்த்தா. சுவாமி இது சிவனுக்கு நடக்கலாம், எனக்கு நடக்குமா? நான் சாதாரணம். எப்படி இருக்கு என்னுடைய மனசுன்னா அது எப்ப வளையறதுன்னு தெரியல. இரும்பு இருக்கு, இரும்பு தண்டவாளம் இருக்கு, அதை வளைக்கணும். என்ன பண்ற? நெருப்புல போட்டு நல்ல பழுக்க காய்ச்சி சமட்டையால அடிக்கிறான். அபிதப்தமயோ பிமத்தவம் பஜதே கைவ கைவ கதா மனம் மனேஷா. இந்த உருக்கு தங்க இரும்பு இருக்க அது ரொம்ப பழுக்க காய்ச்சி செமட்டையால அடிச்சா அதுவே வளையறது. இந்த மனசுகள் இருக்கு பார்த்தீங்களா, இது எவ்வளவு கவலை நினைச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொருக்கு கவலை, சில கவலைகளை நாம வர வச்சுக்கிறோம், விட்டுற வேண்டியதுதான், விட முடியல இவனால. இந்த கவலைகளால கொதிச்சுட்டு இருக்கே மனசு, நாளைக்கு என்ன ஆகுமோ இன்னும் தெரியலேன்னு ஒரு கண்டினியூடு டென்ஷன் பாருங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு டென்ஷன், இப்படித்தானே இருக்க. ஆகையால் அந்த மனசு கொதிச்சுட்டு இருக்க, அந்த கொதிக்கக்கூடியதான ஒரு மனசு, அதை தாங்கக்கூடியதான திறமை எனக்கு இல்லையம்மா. அது என்ன பண்ண வரேன் அப்படின்னு சொல்ற. சிவகாரியஸ்ய சகித்வேன சிவனிஷ்ட கர்த்திருவத்திய நாசாபாவே. சிவனிடத்தில் இருக்கக்கூடியதான கர்த்திருவம் நாசம் இல்லாத போனாலும் சாதகஸ்ய யோகினா கிமாயாதம் போல வாழ்க்கையில கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான யோகிக்கு என்ன ஆச்சு? இது வாச்சம் அஸ்யாபி சிவதுல்யத்வேனா. நீங்க அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணிடோ இல்லையோ, அம்பாள் என்ன பண்ணிட்டாலாம்? சிவசாயுஜத்தை உங்களை கொடுத்துட்டாலாம். என்னாச்சு? சிவசாயுஜத்தை, சிவனுக்கு என்ன சக்தி இருக்கோ அத்தனை சக்தி உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஆனா உங்களுக்கு தெரியல. உங்க பாக்கெட்லயே 2000 ரூபாய் இருக்கு, ஆனா காசுலயே சுத்திட்டு இருக்கு. நான் என்ன பண்றது? அது போல எப்பொழுது நீங்க அம்பாளுக்கு வணங்கினாலோ அப்பொழுது சிவசாயுஜம் உங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படிங்கிற. சிவதுல்யத்வேன ததா பர்யனுயோக அனர்ஹத்வாத் சிவதுல்யோ ஜாயதே இது சூத்ராத். எது சிவசூத்திரம் சொல்றது? ததா பர்யனுயோக அனர்ஹத்வாத். நான் என்ன பண்ணுவேன் இப்படி கவலைப்படுறேன்னு நீங்க ஏன் நினைக்கிறேன்? உங்களை சிவனாக ஆக்கியாச்சு. இந்த ஜீவனுக்கும் சிவனுக்கும் என்ன வித்தியாசம்? மாயா கஞ்சுகிதா ஜீவஹா கஞ்சுக ரஹிதா சிவஹா. மும்மலங்களோட மும்மலங்கள் எனக்கூடியதான சட்டைய உடையவன் ஜீவன், அச்சட்டையை விட்டவன் ஈஸ்வரன். ஆகையால் இந்த மும்மலங்களை உங்களுக்கு நீக்கி எடுத்த காயக மலம், கார்மிக மலம், ஆணவ மலம் எனக்கூடியதான மலங்களை நீக்கியாச்சு. நீங்க சிவனா ஆயிட்டே. ஆனா இங்க நீங்க அதை கவனப்படுத்தல, பார்க்கல. உக்தஞ்ச ஸ்வசக்தி பிரஜயோ விஸ்வம் இது சூத்ரே. இந்த உலகமெல்லாம் அம்பாளுடைய சக்தியினுடைய விஸ்தாரம் தான். ஸ்வசக்தி பிரஜயா விஸ்வம் எனக்கூடியதான வார்த்திகத்துல சூத்திரத்துல வார்த்தைக்காரர் சொல்றார், சக்தயோ அஸ்ய ஜகத் கிருத்னாம் சக்திமாம் சுமஹேஸ்வரா. உலகத்தில் இருக்கக்கூடியதான சக்தி எல்லாம் அம்பாளுடைய சக்தி தான். சக்திமாம்ஸ்து மகேஸ்வரா, சக்தியை உடையவன் பரமேஸ்வரன். சிவஸ்ய தத்தமஸ்யாபி ததாஸ்ய இத்யாகமதிஷா விஸ்வம் ஸ்வசக்தி பிரதயோ யதா. இப்படி ஆகம திக்குனால ஆகம வழியாக விஸ்வம் ஸ்வசக்தி பிரதயோ யதா அம்பாளுடைய சக்தி விஸ்தரிச்சிருக்க. மகாபிந்துல இருக்கக்கூடியதான அம்பாளுடைய சக்தி இப்படி 15 சக்திகளாக நித்யாதேவிகளாக விஸ்தரிச்சு.
ஆகையால் நித்யாதேவிகள் காமேஸ்வரி பகவான் நித்தியக்கிரகம் நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கேட அவ யாரு அம்பாளுடைய சக்திகள் அனந்த சக்தி பரமேஸ்வரஸ்ய அப்படின்னு ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து இந்த அம்சத்தை சொல்றது. அது உபனிஷத்தை சொல்றது நம்ம பூஜை பண்ணிட்டு அந்த காரியத்துல கேட்டு கொண்டு இருக்கோம் இங்க ஸ்ரீ விஜயில. அவ்வளவுதான் வித்தியாசம். சிவஸ்ய தமஸ்யாபி ததஸ்ய பரபோகினா அப்படின்னு இத சொல்றது அப்படின்னு ஆத்தியாத்மிகமான ஒரு அர்த்தம் சொன்னார். இந்த ஆத்தியாத்மிகமான ஒரு அர்த்தம் இருக்கு பார்த்தல, இத விசேஷமாக அம்பாளுடைய சக்தி எத்தனை விதமாக இருக்குங்கிறத ஒரு மகாத்மா சொல்ற. சித்தியும் சித்திதிரும் தெய்வமாகி நிகழும் பராசக்தியும் சக்தி சக்தி தழைக்கும் சிவனும் அதோட தவம் முயல்வர் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்து எழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை என்றே அப்படின்னு அபிராமி எந்தாதியில சித்தியும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதான அனிமா சித்தி கரிமா சித்தி லகிமா சித்தி பைமா சித்தி சித்தி பிராப்தி சித்தி பிராகாமி சித்தி வசத்து சித்தி இப்படி எத்தனை சித்திகள் அந்த சித்திகள்ல அம்பாள் தான். சித்தி தரும் தெய்வமாகி நிகழும் பராசக்தியும் அத்தனை சித்தியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான சக்தி பராசக்தி. அது மட்டும் இல்ல சக்தி தழைக்கும் சிவமும். வெறும் சக்தி மட்டும் இல்ல, சக்தி இருக்கணும் எங்கிட்ட, சக்தி தோணணும். எங்கிட்ட சக்தி இருக்கு சார்னு என்ன பிரயோஜனம்? அனுமாருக்கு அவருக்கு அவருடைய பவர் தெரியாத நிறைய இடத்துல அவர் பாடகர் மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த 100 மைல் சமுத்திரத்தை தாண்டணும். சாகர ஆலய 100 மைல் இருக்கிற சமுத்திரத்தை தாண்டடா யாரு தாண்டுவார்? ஒவ்வொருத்தர் நான் 10 மைல் தாண்டுவேன், 100 மைல் தாண்டணும், நான் 20 மைல் தாண்டுவேங்கிறார், 30 மைல் தாண்டுவேங்கிறார். கடைசியில ஒரு ஜாம்பவர், அவர் குரங்கு இல்ல கரடி, அவர் சொல்றார், நான் சின்ன வயசுல விளையாண்டே இருந்தேன் ஃபுட்பால், அந்த மலையினுடைய உச்சி என்னுடைய முட்டியில போய் மாட்டிட்டு இருக்கேன். அன்னைக்கே நான் எடுத்திருக்கணும், எடுக்கல, அது அப்படியே இருக்கு, ரொம்ப வலிக்கிறது, அதனால இங்க இருந்து தாண்டி விடுவோம், அதுல சந்தேகமே இல்லை, நான் வரதான் டவுட் இருந்தாரு. அங்க என்ன பண்ணுவோம் பாருங்க, போய் என்ன பிரயோஜனம்? அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சோதயந்தி ஹனுமந்தம் அனுமார அனுப்பினாரா, இவருக்கு தெரியுமே என்ன, அவருக்கு தாண்டுறேன், சரி தாண்டுறேங்க, இந்நேரம் கவலைப்பட்டு இருக்கோம், யாரு தாண்டுவாயான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படியா, நம்ம கொடுக்கிற சக்தி அவருக்கு தெரியாது, ஞாபகம் இருக்காது, அவருக்கு ஒரு தாபம். அதனால என்ன ஆயிடுது, அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறது அவருக்கே தெரியாதான். அதே மாதிரி உங்கள் இடத்துல சக்தியை உண்டு பண்ணி அந்த சக்தியை உங்களுக்கு தோடும்படி பண்ணுவாள். சக்தி தழைக்கும் சிவமும். அது மட்டும் இல்ல, தவம் புரியுவார் முக்தியும். தவம் பண்ணக்கூடிய தவம் முயல்வார் முக்தியும். தபசு பண்ணக்கூடியவாளுக்கு ஏற்படக்கூடியதான முக்தியும். முக்திக்கு வித்தும். முக்தி மட்டும் ஆசை இருக்கு நமக்கு, அதுக்கு வேண்டியதான சிரமம் இல்லையே. முக்திக்கு வித்துன்னா பஞ்சதசாட்சரி மந்திரம், அது அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும். முக்திக்கு வித்தையும் வித்தாகி முளைத்து இழந்த புத்தியும். அந்த புத்தியும் வரணும். அந்த புத்தியில எத்தனையோ கவலைகள் மாறி மாறி இருந்தாலும் அந்த புத்தி வரணும். புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை என்றே அப்படின்னு அந்த புத்திக்குள்ள இருக்கக்கூடியதான விவகாரங்கள் கெட்டதெல்லாம் நீக்கி நல்லதை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம். இப்படி வாழ்ந்திருக்கா அப்படின்னு சொல்ற. அதே போலயே அடுத்ததாக 2 அர்த்தம் ஆயிடுச்சு. 3வது அதவா ஜுவாலா மாலினிகாசு சக்தி திரிகோணேஷு. ஜுவாலா மாலினிகாங்கிறது சக்தி திரிகோணங்கள். ஏன்னு நான் முன்னாலேயே சொன்னேன், ஜுவாலய மாலையாக கொண்டவள், ஜுவாலய மாலையா கொண்டிருக்கிறவள் அக்னிமூர்த்தி. வேதிக் கான்செப்ட்ல வேதங்கள்ல அக்னின்னு சொன்னா பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் அக்னி ஸ்வரூபம்னு சொல்றது. ஆகையால் அக்னிஸ்வரூபமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை சொல்லி இருக்கிறதுனால இந்த ஜுவாலா மாலினிக்கான என்ன அர்த்தம்? பரமேஸ்வரனுடைய முக்கோணங்கள். முக்கோணங்கள் அந்த கூறு கீழே இருந்ததுன்னா சக்தி முக்கோணம், அது மேல இருந்ததுன்னா சிவகோணம், சிவத்திரிகோணம்னு பேர். அப்படி ஜுவாலா மாலினிகாசு சக்தி திரிகோணேஷு பஞ்சசு, 5 முக்கோணங்கள் கீழ் நோக்கி இருக்கான். அதோட ஆட்சித்தானாம் சமரச பாவாபன்னானாம், இந்த கீழே இருக்கக்கூடியதான கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான 5 முக்கோணங்களுக்கு அதோட சமரசமா அதோட ஒட்டிண்டு இருக்கக்கூடியதான 4 முக்கோணங்கள், மொத்தம் 9 முக்கோணங்கள். இதான் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம் என்ன?
கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான 5 முக்கோணங்கள் அதுக்கு சக்தி சக்கரங்கள்னு பேரு. மேல் நோக்கி இருக்கக்கூடியதான 4 முக்கோணங்கள் அதுக்கு சிவசக்கரங்கள்னு பேரு. அந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்திருக்கா. பஞ்சசுட்சிப்தானாம் சமரசபாவம் ஆபன்னானாம் வன்னி பிராகாராணாம் சிவத்ரிகோணாம் சதுர்ணாம் மத்தியே பிந்து ரூபேண திட்டதே. இதற்குள்ள பிந்து ரூபமா அம்பாள் இருக்கா. ததுப்தம் உத்தர சதுஷ்டதி சாஸ்திரே. இதுதான் உத்தர சதுஷ்டதி சாஸ்திரம் அல்லது யோகினீஸ்வரியம். அந்த சாஸ்திரத்திற்கு தற்சக்தி பஞ்சகம் சிருஷ்டியா லயேன அக்னி சதுஷ்டயம். தற்சக்தி பஞ்சகம் அந்த அம்பாளுடைய சக்தி திரிகோணங்கள் 5ஐயும் சிருஷ்டி பண்ணி லயேன அக்னி சதுஷ்டயம் 4 அக்னி திரிகோணங்களையும் வச்சு சிவத்திரிகோணங்களையும் சேர்த்து பஞ்சசக்தி சதுர்வன்னி சம்யோக சக்கர சம்பவ. பஞ்சசக்தி 5 கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான முக்கோணங்களும் 4 மேல் நோக்கி இருக்கக்கூடியதான முக்கோணங்களும் சேர்ந்து சதுர்வன்னி சம்யோக சக்கர சம்பவ இப்படிப்பட்டதானே ஸ்ரீசக்கரம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்க. இப்ப பாருங்க, ஜுவாலாமாலினின்னு அக்னி ஜுவாலை. அக்னி ஜுவாலைங்கிறது அக்னிஸ்வரூபத்தை அக்னிமூர்த்தியா இருக்கக்கூடியது பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வருடைய முக்கோணங்கள் 4 முக்கோணங்கள். அது மேல் நோக்கி இருக்கக்கூடியதான முக்கோணங்கள். அதோட சமரசமாக ஒன்று சமமா இருந்திருக்கக்கூடியதான 5 முக்கோணங்கள். இதனால ஏற்படக்கூடியதான அமிதமான சக்திகள் உங்களுக்கு கொடுக்கிறது. அந்த சக்திகள் எத்தனை சக்திகள் இருக்குன்னா ஓரிடத்துல 9 கோடி சக்திகள் உண்டாயிருக்கா. தமிழ்நாட்டுல கோரக்ஷநாதர், மத்தியேந்திரநாதர், இப்படிப்பட்டதான பல தேவதைகள், பல ரிஷிகள், திவ்யவுக சித்தவுக மானவகாதிகள்ல இப்படி பல உபாசனைகளை பண்ணிடுவா. அத்தனை பேரும் 9 கோடி மகர்ஷிகள் சித்தர்கள் நம்ம நாட்டுல இருந்துருக்க. அந்த ஊருக்கு திருவாவடுதுறைன்னு பேர். அந்த ஊருக்கே பேர் என்ன தெரியுமா? நவகோட்டி சித்தவாசபுரம். சம்ஸ்கிருதத்துல அது நவகோட்டி, 9 கோடிகள் அப்படி இருக்கக்கூடியதான சித்தவாசபுரம். அந்த அம்பாள் தான் காசியில சித்தேஸ்வரியா இருந்துருக்கா. மேல இந்த அம்பாளை பத்தி நம்ம சொல்ல சித்த மாதா, சித்த வித்யா அப்படின்னு முக்திதா, முக்தி ரூபிணி இப்படிப்பட்டதான நாமாக்கள்ல இந்த ஸ்வரூபத்தை விசேஷமாக நம்ம பார்க்க போறோம். அப்படி ஸ்ரீசக்கர வடிவமா இருந்துருக்கா. இதுதான் ஆச்சாரியர் சதுர்பி ஸ்ரீகண்டைஹி சிவயுதிர்பஞ்சபிரபி பிரபின்னாபி சம்போ நவபிரபி மூல பிரகிருதி. சதுர்பி ஸ்ரீகண்டைஹி 4 மேல் நோக்கி இருக்கக்கூடியதான முக்கோணங்கள்னாலையும் சிவயுவதி பஞ்சபிரபி 5 முக்கோணங்கள் கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான முக்கோணங்கள்னாலையும் பிரபின்னாபி சம்போ நவபிரபி இப்படி 9 முக்கோணங்கள்னால மூல பிரகிருதி. இந்த முக்கோணங்கள் சேர்ந்து இருக்கிற ஸ்ரீசக்கரம் தான். அதுல இருக்கக்கூடியதான அம்பாள் தான் மூல பிரகிருதி. அதுல சதுச்சத்வாரிம்சத் வசுதள கலாஸ்திரிவளய திரிரேகாபிஸ்தார்த்தம் இப்படின்னு ஆரம்பிச்சு 14 முக்கோணங்கள், 10 முக்கோணங்கள், அதுக்கப்புறம் வசுதளம் இப்படின்னு ஆரம்பிச்சு கலாஸ்திரிவளயா அப்படி 3 வலயங்களோட திரிரேகாபிஸ்தார்த்தம் தவசரண கூட பரிணதா அப்படி விசேஷமா பாண்டிய சுரூபம் இருக்குன்னு ஆச்சாரியால் இதை சொல்லியிருக்கார். ஆகையால் நாம தினந்தோறும் இந்த ஜுவாலாமாலினி மாதாவை நினைக்கணும். இதை நினைக்கிறேன். நீங்க எப்படி ஜபம் பண்ணும் பொழுது பூர்புவஸ்துவரோமிதி திக்பந்தா அப்படின்னு சொல்லு. பிறகு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் உலகமே நமக்கு வேணுமோ இல்லையா? ஒரே உலகத்தை தள்ளிருக்கேன்னா முடியாது. ரொம்ப வைராக்கியம் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு விடவா பயம். அதனால்தான் பூர்புவஸ்துரோதி திக்விமோகா அது அந்த திக்பந்தா திக்விமோகான்னு ஒவ்வொரு மந்திர ஜபத்துக்கு முன்னால பண்றது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? இந்த ஜுவாலாமாலினியுடைய அனுபவம் தான். அது இல்லாத போனால் மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். மனுஷன் எப்படி இருந்துட்டு இருக்கான் வாழ்க்கையில? இவருடைய அன்ன விசாரம் அதுவே விசாரம். மனுஷனுடைய விசாரம் என்ன? வாழ்க்கையில அன்ன விசாரம். டெய்லி ஏதாவது சாப்பிடணும். சௌக்கியமா இருந்துட்டு அன்ன விசாரம் மட்டும் நடுவுல போண்டா சாப்பிடணும், பஜ்ஜி சாப்பிடணும், என்னென்னமோ ஆசை வருது சார். போறது சாப்பிட்டு இருக்க, வயசுக்கு ஏதோ பசிச்சுட்டு இருக்க, பஜ்ஜி சாப்பிட்டா போறாங்க, அது சாப்பிடணும், ஏதாவது பொரிச்சுட்டு இருக்கணும், பட்டாணியாவது போட்டு இருக்கணும். இந்த அன்ன விசாரம் இருக்கே, இதுதான் மனுஷனுக்கு முதல் விசாரம். அன்ன விசாரம் அதுவே விசாரம்.
அது ஒழியும் தாழ் ஸ்வர்ண விசாரம் தொலையா விசாரம். அது போயிடுச்சுன்னா ஸ்வர்ண விசாரம், இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அது வேணும் இது வேணும், என்னைக்காவது வேண்டாம்னு சொல்லியிருக்கா? ஏதா ஸ்வர்ணமா தங்கம் மட்டும் இல்ல, நல்ல ட்ரெஸ் வேணும் அது வேணும் இது வேணும், ஏதாவது ஒண்ணு வேணும்னே கேட்டுட்டே இருக்கா இவன் மனசுக்கு. இது தொலையா விசாரம், இது என்னைக்கும் தொலையிலே தருவது. அதுவே அது ஒழியும் தாழ் ஸ்வர்ண விசாரம் தொலையா விசாரம். நற்தோகையரை பண்ண விசாரம் பலகால் விசாரம். அது ரெண்டும் போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த லவ்னு ஏதோ ஒண்ணு சொல்றா பத்தல, ஏதாவது ஒண்ணு இன்னொருத்தரோட சேர்ந்துட்டு அவளோட பழகிட்டு அவளோட சிரிச்சு பேசிட்டே இருக்கணும். அது முதல்ல தப்பு. ஏகாந்தே சுகமஸ்யதாம் பரதரே சேகஸ்தமாதீயதாம். ஆத்துல இருந்தாலும் ஏகாந்தமா இருங்கோ, பகவான தியானம் பண்ணுங்க, எப்பொழுதும் நல்ல வழியிலேயே இருங்க, லொடலொடன்னு எல்லாரோடையும் பேசிட்டே இருக்காதுங்க, இன்னொருத்தரோட வம்பு பேசாதுங்க. எவ்வளவு குறைச்சலா பேசினா அவ்வளவு நல்லது. செல்போன் காரியம் இருக்காது. ஆகையால் எவ்வளவு குறைச்சல பேசணும். இது அது இல்லாத பண்ண தொகையை பண்ண விசாரம் பலகால் விசாரம். இப்படி இப்பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய்? இந்த மனசுக்கு எத்தனை விசாரம் வச்சிருக்கேப்பா நீ? ஏ கிருஷ்ணா இப்படி பண்றிய, இப்பாவிக்கு நெஞ்சுக்கு எத்தனை விசாரம், இறைவா கத்து கம்பனே இத்தனை விசாரம் வச்சுல. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜுவாலா மாலினி காட்செட்ட வன்னி பிராகாரமத்தியக இந்த நாமாவை அப்பப்ப சொல்லிட்டு நம்ம மனசுல ஏகாந்தமா இருக்கும்படி அம்பாளை அனுகிரகம் பண்ணணும். சகல க்ஷேமத்தை உடையணும்னு பகவானை பிரார்த்திச்சுட்டு மேல போகணும். இப்படி இந்த நாம ஆச்சு. அடுத்தது பண்டசைன்யவதோத்யுக்த சக்தி விக்ரம ஹர்ஷித நித்யா பராக்கிரமாட்டோப நிரீட்சண சமுத்ருக பண்டபுத்திர வதோத்யுக்த பாலாவிக்ரம நந்தித மந்திரிங்கம் பாலித விஷங்கவத தோஷித அப்படின்னு இவாளுடைய அந்த சைன்யங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்ணும் பொழுது அதை கண்டு சந்தோஷப்பட்டாளா அம்பாள். இந்த சுரூபம் வருது. இத அடுத்த புதன்கிழமை ஆசிரியர்கள்